நிகழ்ச்சியில் நம்முடைய இருக்கக்கூடிய விருந்தினர்கள் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் வரவேற்கின்றேன். காங்கிரஸ் சார்பாக இணைகிறார். திரு ஹிதாயத்துல்லா, இப்போ நடந்த சமீப காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு எதிர்கட்சிகள் பார்க்க, நீங்களும் அப்படி பார்த்துக்கிட்டு நிலைப்பாட்டை ஏன் திருத்திக்கிட்டீங்க, மாத்திக்கிட்டீங்க? நீங்க ஆரம்பத்தில் கூறியபடி தனிப்பட்ட விரோதம், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சட்ட ஒழுங்கு என்று சொல்ல முடியாது. முன்னாள் காவல்துறை அதிகாரி சித்தண்ணன் சொன்னது போன்று இந்த விஷயங்களை விட்டுவிட்டு இதற்கு முந்தைய ஆட்சி, எதிர்க்கட்சி குற்றம் சாட்டக்கூடிய எதிர்க்கட்சி ஆட்சியில் அரசும் காவல்துறையும் இணைந்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டு நடந்தது. 13 பேர் இறந்தார்கள். அது பல மாவட்டங்களிலே அது எதிரொலித்தது. அது ஒரு புறம். ரெண்டாவது, சாத்தாங்குளத்தில் உங்களுக்கு காவல் துறையில காவலுடைய அந்த சிறைக்குள்ளேயே மரணம் நடந்தது. அது காவல்துறை மீது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது. அது பல மாவட்டங்களில் எதிரொலித்தது, நமக்கு தெரியும். அதே மாதிரி தர்மபுரி, இதுவெல்லாம் அரசு காவல்துறை சம்பந்தப்பட்டது. தர்மபுரியில பஸ் எரிப்புல 4 மாணவிகள் செத்தார்கள். ஒரு கட்சியே அதுக்கு துணை போனது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்பைக்கு பல மாநிலங்கள், சகோதரர் பாலு சொன்ன மாதிரி கொடநாடு கொலை வழக்கில் கேரளாவும் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்படி பல மோசமான விளைவுகளை முந்தைய அரசு ஆட்சியில் நடந்தது. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இந்த ஆட்சி எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனடியாக ஏன் நடவடிக்கை எடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப நீங்க எல்லா ஆட்சியிலும் நடக்கும். அதாவது மதுவே இல்லாத காலம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, திமுக ஆட்சியும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, நீண்ட காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அப்பெல்லாம் கொலை கொள்ளை நடக்காம எல்லாம் இல்லை. எல்லா காலத்திலையும் தனிப்பட்ட கொலை கொள்ளைகள் நடக்கும். இன்னைக்கு சிபிஐ போன்றவைகள் அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் போது உண்மையாக இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் சொல்றேன். மார்ச் மாசம் இந்த வருஷம் அமெரிக்காவில் இந்தியாவுடைய ஒரு நிதி நிறுவனம் மீது ஒரு முறைகேடு வந்தது. அந்த முறைகேடு என்பது இந்தியாவில் யாருக்குமே தெரியாம போச்சு. அது இந்திய மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு விஷயம். மின்சார விலை கூடுனது, இவையெல்லாம் செஞ்ச ஒரு நிறுவனம். அது அமெரிக்காவில் ஏறத்தாழ 3 1 பங்கு அங்கே அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது போன்ற விஷயங்கள்ல அந்த நிறுவனம் இங்கே என்னென்ன தவறு செஞ்சிருக்கோ அதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய சிபிஐ நிலக்கரியில ஏன் 3 மடங்கு விலை போச்சு, அதனால ஒவ்வொரு தனி மனிதர் மீதும் மின்சார கட்டணம் ஏன் பல மடங்கு ஏறிச்சு, இதையெல்லாம் விசாரிக்க வேண்டிய சிபிஐயோ அமலாக்கத்துறையோ அதை சட்டை செய்யாதனால இந்திய மக்களுடைய பணம் ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி இந்த ஒரு நாள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஆக சிபிஐ போன்ற அமலாக்கத்துறை போன்ற அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல. இன்னைக்கு செபி தவறு செஞ்சிருக்கு, அதை விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சிஏஜி தவறு செய்திருக்கிறது, ஒவ்வொரு மாநிலங்களையும் வற்புறுத்தி மின்சாரம் வாங்க செய்யப்பட்டிருக்கிறது, நிலக்கரி வாங்கப்பட்டு முக்கியமான விஷயம். பட் சட்டம் ஒழுங்கு வாரத்திலிருந்து டிஃப்ளெக்ட் ஆயிடும். அதுக்காக அதெல்லாம் விசாரிக்கணும், அதெல்லாம் சிபிஐ விசாரணை உத்தரவிடணும். இதெல்லாம் மாநில அரசு பார்த்துக்கிட்டோங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. சிபிஐ மாநில அரசு நினைச்சால் ஒன்றிய அரசோடு கலந்து கொண்டோ நீதிமன்றத்துடைய ஒரு முறை, அதாவது அவர்களுடைய தூண்டுதல் மூலமாகவோ சிபிஐ எந்த வழக்கு வந்தாலும் எந்த அரசு சந்திக்க தான் வேணும். இப்ப திமுக அரசு ஒரு சிபிஐ அது மீது பண்றதுனால யாரும் அதுக்காண்டி எதிர்ப்பு கொடுக்க போறதில்லை. எது நடக்குமோ அது நடக்கும். சிபிஐன்றனால சிபிஐ வழக்கில் எத்தனை வழக்குகள் தவறாக முடிந்திருக்கிறது, காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. சிபிஐயில் இருக்கக்கூடியவர்களும் காவல்துறையில் இருந்தவர்கள் தானே. அதனால தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு உலகத்திலேயே. அதாவது லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலை நீங்க எப்போனா வரலாம். சொல்லல காவல்துறை, நீங்க காவல்துறையை பொறுத்தவரை இதே காவல்துறை தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, முன்னாள் முதல்வர் பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. காவல்துறை என்பது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சற்று சாதகமாக தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம், ஹோம் மினிஸ்டர் யாரு, அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரி யார் கீழே வர்றாங்க, அதையெல்லாம் ஒரு புறம் தூக்கி போடுங்க. ஆனா ஒரு தவறு நடந்தால் அந்த தவறு
அரசியல் ரீதியாக காவல்துறை நடந்தாலும், தூக்கி போட்டுடலாம், அல்லது CBI மட்டும் தனிப்பட்ட தூக்கி முறையில் நடந்தாலும், பிராண்டமா? அதன் மீது நடவடிக்கையை எந்த அரசு துரித கரத்தில் எடுக்கிறது, Okay. எது வேகமாக எடுக்கிறது, அதை சரி செய்கிறது, அந்த அரசு என்று பார்க்கும்போது இந்த அரசு துரிதமாக இருக்கிறது. Point taken. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியாக நாங்கள் இருந்தாலும் இந்த அரசு மீது குறை சொன்னால் உடனடியாக Okay. அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைய அரசு இது முந்தைய அரசை விட Okay. முறையாக நடவடிக்கை எடுக்கிறது, பதில் நிவாரணம் பதில் வழங்குறது, வாங்குவோம். இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்க ரெண்டு அரசுக்கும் பார்க்கணும். இதுல போய் நீங்க எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தலாம், Okay. வேண்டாம்னு சொல்ல. நாங்க ஆளுங்கட்சிகளும் குற்றம் சுமத்துறோம். எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையும் அப்பப்போ தவறுகளை சுட்டி காட்டுறாரு. Okay. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுட்டி காட்டுது, விடுதலை சிறுத்தை சுட்டி காட்டுது. Right. ஏதோ கூட்டணி தர்மம் என்று நாங்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. Okay. கூட்டணி தர்மம் என்று விட்டுக் கொடுப்பது யார் நமக்கு நல்லா தெரியும். பாஜக செய்யக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் கண்மூடி ஆதரிக்கிறது. எந்த அளவுக்கு பாஜக இத முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லிட்டு அறிக்கை திருத்தி போட்டது விட்டு கொடுக்கறதா இல்லையா? ஒரு எப்படி முதல்ல அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதே அறிக்கை அதை மாத்திட்டு விடுறதுங்கிறது விட்டு கொடுக்கறதா இல்லையா கூட்டணி தர்மத்துக்காக? நான் சொல்றது கூட்டணி தர்மம் என்பது Okay. எப்படி உங்களுக்கு வித்தியாசம் பாருங்க. இன்னைக்கு அதாவது பேசிட்டு இருக்காங்களா? இங்க பாருங்க, தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லும் போது கூட்டணி கட்சிகள் தான் எதிர்த்தன. Okay. அதே போன்று நம்முடைய தொழிலாளர்கள் வந்து சரி. குத்தகை மூலம் கொண்டு வர எடுக்கும் பொழுது அதையும் எதிர்த்தது. Okay. பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கூட Point taken. சட்டம் ஒழுங்கு விஷயத்துல எதிர்க்கட்சிகள் அதை அரசு கவனிக்க வேண்டும் Okay. சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். Point taken, நாங்க sir. வந்து இல்ல நல்லது நடக்கட்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கட்டும். காரணங்கள், தனிப்பட்ட விவகாரங்கள், இந்த சிபிஐ விசாரணை தேவை, நியாயம் இல்லை, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு. இந்த ஒரு அமைதி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிலவணும் அப்படிங்கிறது தான் பொது எண்ணம். திரு ஹிதாயத்துல்லா, ஐம் வெரி சாரி, ஐ ஹவ் நாட் பீன் ஃபேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வித் யூ. மற்ற விருந்தினர்களுக்கு கூட மன்னிக்கணும், நேரத்தை சரியா பகிர்ந்து கொடுக்கலன்னா. நிகழ்ச்சியில் இணைந்த நேர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.